வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ். நம்ம சேனலில் நான் வரேன் தனியாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் மீ. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முருங்கை மரம் நட போகிறோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதேமாரி இரும்பு சத்துக்கு ஒரு முருங்கை மரம் வளர்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு மரம் நட்டிருக்கோம், இருந்தாலும் இது நாட்டு முருங்கைக்காய் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும். நம்மளுடைய கார்டன், நம்மளுடைய தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம நட வேண்டியது தான். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் நேற்று நல்ல மழை, ஆனால் நம்ம திருப்பூணிலேருந்து ரொம்ப லைட்டாக தான் மழை பெஞ்சிருக்கு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது லைட்டாக. ஓகேங்களா? சரி, பக்கத்துலேயே நட்டுடலாம், ரொம்ப தூரம் தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு மரம் நட்டுருக்கு பார்த்தீங்களா? நட்டு ஒரு 6-7 மாதம் ஆகும். கீரை பெரிக்கிற அளவுக்கு எங்கேயும் போதெல்லாம் கீரை இங்கே பறிச்சிக்கலாம். ஏன்னா பேச்சுலர் பேசுகிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை சமைக்கிறோம் அதிகபட்சமாக. ஏன்னா இரும்பு சத்து மிகவும் நல்லது, நிறைய புரோட்டீனும் இருக்குது. இரும்பு சத்து நிறைய வைட்டமின் நிறையா இருக்குது முருங்கைக்கீரைலாம். முடிஞ்சளவுக்கு நிறைய படிங்க, இதை பற்றி நிறையா இருக்குது. முடிஞ்சளவுக்கு வீட்டில் வளங்க, எங்கேயும் நம்ம தேட வேண்டிய பொருள் இல்லை. அப்பப்போ வாரத்துக்கு 2 முறை சமைக்கலாம். சரி நண்பர்களே, நம்ம இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்த சுத்தம் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது தான். முருங்கை மரம் நட வேண்டியது தான். இது முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் பக்கத்தில். ஓரளவு தான் மழை பெஞ்சிருக்கு, அதிகமாக மழை பெய்யலை, ஏதோ ஈரப்பதம் இருக்குது. முருங்கை மரம் நடுற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு சிறிய பள்ளம் நோண்டியாச்சு, போதும். ரொம்பவும் பள்ளம் தேவை. முடிஞ்சளவுக்கு பள்ளம் வெட்டின பிறகு உதிரி மண் மாதிரி வைங்க, அப்படியே நடாதீங்க, உதிரி மண் மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நார், லைட்டாக தேங்காய் நார் போட்டுங்க. அப்போ தான் வேர் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேர் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்காய் நார் வச்சிங்கன்னா, தேங்காய் நாரை வந்து அது ஒரு மண் உரம் போல், அது தேங்காய் நார் மக்கிடுச்சுன்னா அது மண் கூட கொஞ்சம் மிஸ் ஆகி முருங்கை கட்டைக்கு வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறா பாருங்க தம்பி, கேட்டுங்க. அப்படியே மிக்ஸ்அப் பண்ணி விடுங்க. அது முருங்கைக்கட்டை அடியிலேருந்து வேர் வந்து வளர்கிறதுக்கு அது தானாகவே. முருங்கைக்கட்டை நடும்போது இந்த முட்டெல்லாம் இருக்கணும். இந்த முட்டெல்லாம் ரொம்ப உடச்சிடாதீங்க, இந்த முட்டெல்லாம் இருக்கணும். இந்தமாரி நம்ம உடச்சிட்டா பரவாயில்ல, இந்த முட்டெல்லாம் ரொம்ப இந்த அறுவாலெல்லாம் கைக்கக்கூடாது, இந்த முட்டெல்லாம் இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து தான் அந்த புதிய கனவு வரும். ஓகேங்களா? அப்படியே நட வேண்டியது தான். இந்த பதத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கட்டைக்கு வேர் பிடிச்சி துளுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு 3 மாதத்துலேயே நல்லா மரம் கிளலாம் வந்து வளர்ந்து காய் பூ வைக்க ஆரம்பிக்கும். சீக்கிரம் நீங்கள் சமைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் நம்ம கட்டை ஹைட்டாக நடக்கூடாது, ஒரு மீடியமான சைஸு, ஒரு 10 அடி அதிகமாக எல்லாம் ஒரு 7-8 அடி நட்டால் போதும். ஏன்னா அப்போ தான் கீழேயே வைக்க ஆரம்பிச்சிடும், இலையும் பூவும் சரி வைக்க ஆரம்பிக்கும். ஆன்லைனில் கோகோபிட்னு தனியாகவே இருக்குது பாக்கெட்டில், நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் கிடைக்காத பட்சத்தில் அது போல் நீங்கள் தேங்காய் நார் வச்சு யூஸ் பண்ணலாம். கோகோபிட் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம மரத்தில் காய்க்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் பக்கத்தில் திருப்பணம் இருக்கீங்களோ வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதோட ரிசல்ட் இன்னும் ஒரு 7 நாளில் தெரிஞ்சிடும். 7 இல்லை 8 நாள்லேயே தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த கணுவெலாம் கண்டிப்பாக புதிய அந்த முளைப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் பார்ப்பீங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்.